राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा। அழகான ஒரு விஷயம், 2 நாளா இன்னும் ஃபுல்லாக பதில் சொல்ல, இன்னைக்கு சொல்கிறேன். ஸ்ரீமத் பாகவதம் 41வது அத்தியாயம், தசமஸ்கந்தம். அதில் தான் அக்ரூரர் மதுராவுக்கு கிருஷ்ணன் அழிச்சுட்டு வரார். அதாபரான்ஹே பகவான் கிருஷ்ணக சங்கர்ஷணான்விதः மதுராம் பிராவிஷத் கோபைர் திதிருக்ஷைஹி பரிவாரிதः. அழகாக சாயங்கால வேளையில் பகவான் பலராமனோடு கூட இடையர்களோடு சூழப்பெற்றவராய் மதுரா பட்டணத்தை பார்ப்பதற்காக பிரவேசித்தான்னு இருக்கு. அபரான்ஹே அப்படின்னா ஆஃப்டர்நூன் சில இடங்களில் சொல்கிறார். ஸோ பிஃபோர் நூன் ஆஃப்டர்நூன் மாதிரி 3 மணிக்கு அப்புறமாகவே அதை மத்தியானம் சில பேர் சொல்லுவார். 4லேருந்து 5 சாயங்கால வேலைன்னு சொல்லுவார். ஆனால் நிச்சயமாக மத்தியானம் கிடையாது. ஏன்னா மத்தியான சமயத்தில் தான் அக்ரூரர் மாத்தியானிக்கம் பண்ணுறார். அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு தரிசனம் கிடச்சி அவர் ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் ரதத்துலேருந்து கிளம்பி அதுக்கப்புறமாக தான் அவர் அழகாக மதுராவுடைய எல்லையில் நுழையிறார் அப்படின்னு அழகாக காண கிடைக்கிறது. ஸோ அன்னைக்கு தான் பகவான் மதுரா பட்டணத்தை பிரவேசம் பண்ணுறான். பிரவேசம் பண்ணி இப்படி நடக்கிறான். முதல்ல பார்க்கறது தான் அந்த வண்ணான பார்க்குறார்கள். ரஜகம் அப்படின்னு சொன்ன ரஜகம் கஞ்சித்து ஆயாந்தம் ரங்ககாரம் கதாகிரஜக திருஷ்டவாயாச்சத வாசாம்சி தௌதான்யத் உத்தமானி ச. அழகா சாயம் கொடுக்குற வண்ணானை பார்த்து நன்னா வெளுத்த ஜோரான வஸ்திரங்களை கேட்டார். தேஹ்யாவயோஹோ சமுச்சிதான்யங்கஹ வாசாம்சி சார்ஹதோஹோ பவிஷ்யதி பரம் ஸ்ரேயோ தாத்துஸ்தே நாத்ர சம்சயக. பகவான் சொன்னாப்பா, அதை தரிசிக்கக்கூடிய தகுந்தவர்களும் எங்களுக்கும் தேவையான வஸ்திரங்களை கொடு. அப்படி தானம் செய்தால் அவனுக்கு நல்ல நன்மை உண்டாகும், சந்தேகம் இல்லை என்றார். அத்த நியாய சம்சயம். பகவான் தானம் கொடு, அவனுக்கு நல்லது உண்டாகும்னு சொல்கிறார். ஆனால் என்ன ஆகிடுறது, அவனுக்கு திமிரு. ச யாச்சிதோ பகவதா பரிபூர்ணேன சர்வத்தः சாக்ஷேபம் ருஷிதः பிராக பிருத்யோராஜ்ஞः சுதுர்மதः. அது பரிபூர்ணனான சர்வேஸ்வரன் யாசிச்சா கூட, நான் ராஜா கூட இல்லை, ராஜாவோட வேலைக்காரன். அதுக்கு அவ்வளோ அகம்பாவம், அவ்வளோ கோபம், மிரட்டி பேசுகிறானோ. ஈதிருஷான்யேவ வாசாம்சி நித்யம் கிரிவனேச்சரஹ பரிதத்த கிமுத்விருத்தா ராஜத்ரவ்யான் அபிப்சதா. காட்டிலையும் மலையிலையும் அலையிற நீங்கள் இப்படி தான் நல்ல வஸ்திரங்களா டெய்லி உடுத்துக்கிறீங்களா? உத்விருத்தாக துஷ்டர்களே. ராஜாவோட பொருள் ஆசைப்படுறீங்களோ? யாதாஷு பாலிஷா மைவம் பிரார்த்திய யதி ஜிஜீவிஷா பத்னந்தி க்னந்தி லும்பந்தி திருப்தம் ராஜகுலானிவை. ஓய் ஓடி போயிடுங்கோ, உசுரோடு இருக்கணும்னா அப்படி கேட்கக்கூடாது.
ராஜ சேவகர்கள்லாம் திமிரு பிடிச்சவனை வெட்டுவா, கொல்லுவா, சொத்துக்களை பறிச்சுடுவா. புரிஞ்சுதா அப்படின்னா போனா போகிறதேன்னு ஒரு அவதாரத்துக்கு விட்டு வச்சிருந்தார் கிருஷ்ணன். உடனே இப்படி தலையை பிடிச்சி இழுத்தார், தலை தனியாக வந்துடுச்சு. இதுதான் இன்னைக்கு நான் சொன்னேன், ரஜக வத ஸ்தலம்னு சொல்லி முந்தானத்தி எப்பயோ சொல்லியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நடந்தது ஒரு நவமி அன்னைக்கு. பகவான் அங்கிருந்து வரான், சாயங்காலம் போகிறான். முதல்ல இந்த வண்ணான், அதுக்கப்புறமா ஒரு டெய்லர், அதுக்கப்புறமா மாலாக்காரன், அதுக்கப்புறமா குப்ஜா, இதுக்கப்புறம் ரங்க மல்லம் இது தனுர் ரங்கம் போய் தனுரை உடச்சுடுறான். அதுக்கு அப்போ ராத்திரி தூங்குறான். அடுத்த நாள் தான் குவளையாப்பீடம். அதுதான் கம்சவத தசமி. குவளையாப்பீட வதம், கம்சவதம், சாணூர முஷ்டிக வதம், இதெல்லாம் நடந்தது ஒரு தசமி. கம்ச தசமின்னு இன்றைக்கும் கொண்டாடுறார்கள். அத்தியாயம் 41, 42 இந்த விஷயங்கள் காண கிடைக்கிறது. ஸோ கிருஷ்ணன் மதுராவுக்குள்ள நுழைஞ்ச அன்னைக்கு, நவமி அன்னைக்கு இந்த ரஜகனுடைய வதம், அப்புறம் டைலருக்கு அனுகிரகம், மாலாக்காரனுக்கு அனுகிரகம், குப்ஜாவுக்கு அனுகிரகம், அதுக்கப்புறமா சிவதனுசை உடைக்கிறது, இது எல்லாம் நவமி. அதில் ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பிடிச்சது. ராத்திரி பால் சாதம் சாப்பிட்டு படுத்தார்கள்னு குறிப்பு இருக்குது. நான் அந்த ஸ்லோகத்தையும் சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இவ்வளோ தூரம் டீட்டெயில்டாக ஜம்முன்னு எழுதியிருக்காரு வேதவியாசர். எவ்வளவு தூரம் அனுபவித்து எழுதியிருப்பார்னு தான் எனக்கு பிரமிப்பு. அத்தனை ஜோரா இழுத்து உடச்சுடுறார். ஜம்முன்னு அதோ கடைசி ஸ்லோகத்தை சொல்கிறேன். இதோ 42வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். அவனிக்தாங்கிரி யுகலௌ புக்த்வா க்ஷீரோபசேச்சனம் உஷுதுஸ்தாம் சுகம் ராத்திரிம் ஞாத்வா கம்ச சிகீர்ஷிதம். அழகாக 2 கால்கள்லாம் அலம்பிண்டு க்ஷீரோப சேவனம், பால் சாதம் சாப்பிட்டுட்டு கம்ச சிகீர்ஷிதம் ஞாத்வா, கம்சனுடைய விருப்பத்தை அறிஞ்சு அன்னைக்கு ராத்திரி சுகமாக வசித்தார்கள். க்ஷீரோப சேவனம், பால் சோறு சாப்பிட்டு பயப்படுத்திருக்கான். இதுக்குன்னே பாலை கொடுத்து விட்டுருவா போல யசோதை. ஒன்று இல்லாட்டி மாட்டை கொண்டு வந்து கறந்துருப்பாங்க ஸ்பெஷலாக. அதனால் எனக்கு எப்பயுமே தோணும், இந்த குழந்தைகள்லாம் சமயத்தை சொல்லுவேன், பால் சோறு சாப்பிடுங்கூட ராத்திரியில் அப்படின்னு. நான் சாதாரணமாக பார்த்தது ரொம்ப ரேராக சில குழந்தைகளுக்கு பால் சோறு, ராத்திரி பால் சாதம் தான் சாப்பிடணும். ஸோ ராத்திரி தயிர் சாதம் சாப்பிடக்கூடாது, ராத்திரி பால் தான் சாப்பிடணும், ராத்திரி தயிரே சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நியமம் உண்டு, உடம்புக்கு கெடுதல், ஆயுர்வேத சாஸ்திரப்படி. இந்த பால் சோறு முக்கியமாக இந்த கல்யாணமான பசங்களுக்கு கொடுப்பா. கல்யாணம் ஆன அன்னைக்கு ராத்திரி பால் சோறு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இன்னைக்கும் உண்டு. ஸோ கண்ணன் பால் சோறு சாப்பிட்ட நாள் என்னைக்காவது கம்ச தசமி அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி கண்ணனுக்கு பால் சோறு நிவேதனம் பண்ணலாம். அது நமக்கு எல்லாம் தெரியும் நினச்சிவிடக்கூடாது. இவ்வளோ விஷயங்கள் பாகவதத்தில் இந்த அழகான ஒரு விஷயம். கண்ணன் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டான்னு இருக்கு. க்ஷீரோப சேவனம், அது எப்படி சாப்பிட்டா எப்படி அந்த பால் சோறு எப்படி இருக்கும்லாம் தெரியல, கேட்கணும். பிரஜபூமியில் இந்த பழக்கம் இருக்கா, ராத்திரியில் கிருஷ்ணனுக்கு எங்கேயாவது பால் சோறு நிவேதனம் உண்டான்னு கேட்கணும். அப்புறம் அவள் எப்படி பண்ணுறான்னு பார்த்து அது மாதிரி நம்ம பண்ண கற்றுக்கணும். ஸோ இதுதான் நான் கேட்ட கேள்விக்கான பதில். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு எத்தனை ஜாமம்னு கேட்டேன், ஒரு ஜாமத்துக்கு எவ்வளவு நேரம்னு கேட்டேன். நிறைய பேர் அழகாக அஷ்டஜாமம் அப்படின்னு சொன்னான். ஸோ அஷ்டஜாமம்னா 4 ஜாமம் பகல் பொழுது, 4 ஜாமம் ராத்திரி பொழுது. ராத்திரி அப்படின்னாலே சாயங்காலம் 6லேருந்து காத்தால் 6 மணி வரைக்குமே ராத்திரி தான். இப்போ 12 மணி நேரம், 12 மணி நேரத்தை 4ஆக பிரிச்சோம்னா ஒன்றுத்துக்கு 3 மணி நேரம்
கிட்டத்தட்ட வரும். அப்போ அர்த்தராத்திரின்னு ஒரு வார்த்தை வரும். நமக்கெல்லாம் இன்றைக்கி அர்த்தராத்திரினா 12 மணின்னு வச்சுட்டு இருக்கோம். இதை கவனிச்சு பாருங்கள். சாயங்காலம் 6 மணிலேருந்து காத்தால 6 மணி வரைக்கும்னா அர்த்தராத்திரி எது வரும் பாருங்க. அழகா ராத்திரி 12 தானா? ராத்திரி 12 மணி. அப்போ அந்த 8 ஜாமம் சரியா? இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்குது. அடுத்து நாம் இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாவில் நிறைய இடங்கள் சொல்லிட்டோம். இருந்தாலும் நான் திரும்ப வேறு தானே விட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இப்போ முன்னாடி நான் சொன்னது வந்து ஒரு கண்டினியூவாக இதுக்கு அடுத்து இங்கேருந்து 2 கிலோமீட்டர், அங்கேருந்து 1 கிலோமீட்டர் அப்படி சொல்லிட்டு வந்தேன். இப்போ சிலதெல்லாம் அங்கங்கே விட்டு போன இடங்கள் எதெல்லாம் நான் இன்னும் சொல்லலைன்னு நினைக்கிறேனோ அதையெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். இதில் மேபி சில இடங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம், ஆனாலும் பரவாயில்ல கேளுங்க. ஏன்னா கிருஷ்ண விஷயம் தானே. பிரஜமண்டல பரிக்கிரமா எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்னா கிருஷ்ண அனுபவத்திற்காக, மானசீகமாக கிருஷ்ணன் விளையாடின இடங்களில் நாமும் அலைகிறோம். ஏன்னா மனசு தான் மெயின். ஓகேவா? ஸோ நம்ம மகாவனம், அதான் அந்த கௌரவாய் இதெல்லாம் பார்த்தோம். மகாவனம், இந்த பலதேவர் தாவூஜி அந்த இடம், அது பக்கத்தில் குமுதவனம் நம்ம நேற்று எல்லாம் அனுபவித்தோம். இந்த குமுதவனத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம், ஒரு 3 கிலோமீட்டர் இப்படி தள்ளி போனோம் வச்சுக்கோங்க, ஒரு இடம் இருக்குது. அந்த கிராமம் பேர் சன்சான்னு பேர். சன்சா கிராமம்னு சொல்லுவா, சசா கிராமம் சொல்லுவா, சாசா கிராமம் சொல்லுவா. இது வந்து அழகாக அந்த ஊர் பிரஜவாசைக்கு ஏற்ற மாதிரி பேரெல்லாம் மாறும். இந்த இடத்துல ராதை, கண்ணன், கோப்பர்கள், கோபிகள்லாம் அழகாக ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, பேசுறது அப்படின்லாம் லீலைகள் உண்டு. அதாவது பர்டிகுலர் இந்த லீலைன்னு சில இடங்களில் மட்டும்தான் உண்டு. நிறைய இடங்களில் இங்கெல்லாம் லீலைகள் பண்ணியிருக்கார்கள். எவ்வளவுதான் தகவல் இருக்குது. எவ்வளோ லீலைகள் எழுத முடியும். இப்போ வேதவியாசர் சொல்லாத பல விஷயங்களை கர்க சம்ஹிதையில் கர்காச்சாரியர் சொல்கிறார். சிலதெல்லாம் பத்ம புராணம் சொல்கிறது, சிலதெல்லாம் ஸ்கந்த புராணம் சொல்கிறது, சிலதெல்லாம் பிரம்மவைவர்த்த புராணம் சொல்கிறது, சிலதெல்லாம் வந்து நம்ம ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அவர்கள் எழுதின கிரந்தங்களில் இருக்குது. நம்ம ஒரு ஜென்மம் பத்தாது. ராதா கிருஷ்ண லீலைகளுடைய விஷயங்களை முழுசாக புரிஞ்சு அனுபவிக்கிறதுன்றது பெரிய காரியம். அதுவும் இதெல்லாம் வந்து கிரந்தங்களில் இருக்கிறத வச்சுட்டு நம்ம பேசுகிறோம். இது இல்லாமல் இன்னும் நிறைய உண்டு. சரியா? அந்த மாதிரி ஒரு கிராமம் இது. சன்சா கிராமம்னு பேர். இந்த சன்சா கிராமத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கிராமம் இருக்குது, பசாய்னு பேர். பசாய் கிராமம், வசா கிராமம்னு பேர். வசப்படுத்துதல்னு அர்த்தம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதே மாதிரி இன்னொரு வேறு இடத்துலையும் இருக்கலாம். சரியா? கோபிகைகளோட கண்ணன் விதவிதமான லீலைகள்லாம் பண்ணுறான். இப்போ ஒவ்வொரு கோபிக்கும் ஒரு ஆசை வருது, நாம் அவனை எப்படியாவது வசப்படுத்தி வச்சுக்கணும். இப்போ வீட்டிலே ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா எல்லாருக்கும் அந்த குழந்தைய வசப்படுத்தி வச்சுக்கணும்னு ஆசை. தானே பார்த்தா ஓடி வரணும், சிரிக்கணும், பேசணும், தான் கொஞ்சினா அதுக்கு பிடிக்கணும், அது ரசிக்கணும், அது உரிமை எடுத்துக்கணும், இப்படியெல்லாம் ஆசைப்படுவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸே இப்போ ஒரு 5-6 பேர் இருக்கான்னா சில பேர் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுன்னு உண்டு. சில பேர் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்போ எல்லாருக்கும் என்னென்னா அவர்களை வசப்படுத்தணும்னு ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி ஒவ்வொரு கோபியும் கண்ணனை அழகாக வசப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுற. அதாவது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவளாக இருக்கணும். இது நியாயமான ஒரு ஆசை. கண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும். அதாவது அவன் எதிர்பார்க்குற அந்த குவாலிட்டியோட, அந்த தர்மத்தோட அவன் இஷ்டமாக இருக்கிறவளோ அவனுக்கு பிடிக்கும். இப்போ குழந்தைகளுக்கு யாரை பிடிக்கும்? அது சொல்கிறத கேட்குறவளை தான் பிடிக்கும். தன்னை கண்ட்ரோல் பண்ணுறவளை அதுக்கு பிடிக்காது. தான் சொல்கிறதெல்லாம் கேட்டு தன் இஷ்டத்துக்கு யாரெல்லாம் என்ன வேணா பண்ணுறாளோ அவள் பிடிக்கும் குழந்தைகளுக்கு. அது என்னைக்காவது கொஞ்சம் மாறிட்டு அப்படி கூட அவளை கோச்சுக்கும், கத்தும், அவ்வளோ. முக்கால்வாசி அம்மாக்கள் இடத்துல இந்த குழந்தைகளுடைய சேட்டையை பார்த்துருக்கேன். இப்போ குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா, அம்மானா நான் சொன்னால் கேட்கணும், அவ்வளோதான். அம்மா சொல்லி நான் கேட்க மாட்டேன். அம்மா கோச்சிக்கக்கூடாது, அம்மா திட்டக்கூடாது, அம்மா அடிக்கக்கூடாது.
ஏதான ஒன்று அம்மா கிட்ட மட்டும் குரலை வசத்துவா எல்லாம் நடக்கும். அதனால அதுபோல கோபிகைகள் கண்ணனை வசப்படுத்தணும்னு ஆசைப்பட்ட இடம் இது. அது யாருக்கும் வசப்படாது. அதானே ஆண்டாள் சொல்லுவா இல்லையா, பட்டி மேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய். அவனுக்கு மட்டும்தான் வசப்படும், வேற யாருக்கும் வசப்படாத பையன். உங்களுக்கு அந்த ஆசிரியர்களை கண்ணனை வசப்படுத்தணும், கோவிலில் போனால் என்னை தனியாக நிற்க வைக்கணும், சுவாமி பக்கத்தில் நிற்க வைக்கணும், நிறைய நேரம் யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதே மாதிரி கோபிகளுக்கும் இருக்கு. அவன் ஆசைப்பட்டான், நடந்ததா இல்லையான்னு அவனுக்கு தான் வெளிச்சம். அந்தந்த கோபிக்கு நடந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுத்துருவான். அதில் அவன் மகா கெட்டிக்காரன். ஸோ சன்சா கிராமம், அப்புறமா பசாய் கிராமம், அதுக்கடுத்து இன்னொரு இடம் போகிறோம், சாய்புரா, சஹிபுரா அப்படின்னு பெயர். ஜம்முன்னு இந்த இடத்துல, இந்த இடம் ரொம்ப அழகாக நன்னா புல்வெளிகள் இதெல்லாம் உண்டு. ஸோ கண்ணனுடைய மாடுகள் எல்லாம் அழகாக புல் மேயும். கண்ணன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஆனந்தமாக விளையாடும். ஸோ ஒரு நாள் அவன் இப்படி இந்த பக்கம் அலைஞ்சுட்டு இருக்கான் வச்சுக்கோங்க, விளையாடி முடிச்சு அடுத்த நாள் அதே இடத்துக்கு திருப்பி வரமாட்டானுங்க. அவ்வளோ பெரிய இடம் உண்டு. அதுவும் இள வயசுக்கு எல்லாம் புதுசு புதுசாக வேணும். அதுவும் இந்த பசங்களுக்கு யார் கேட்குறதுக்கு என்ன இருக்குது, இதுங்களுக்கு அந்த விரஜபூமி டெரிட்டரி அவ்வளோதான். இவாளுக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியுமே எதெல்லாம் விரஜபூமியினுடைய எல்லைன்னு. அந்த இடத்துலலாம் தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணும் இல்லையா. அந்தந்த இடத்துல யாரோ தபஸ் பண்ணியிருப்பா, அந்தந்த இடத்துல யாரோ கெஞ்சிருப்பா, எல்லாம் உண்டு. காரணம் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டா. காளி எனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு நேரம் வந்து கொடுத்தா உடனே காளியை காட் பக்கமாக மாடு மேய்க்க போவான். நேற்று சொல்லி இல்லை குமுதவனம், கபிலாச்சாரியார் தபஸ் பண்ணுற இடம், அப்படி அவன் நிறைய காரணம் வச்சுருப்பான். பல சந்தர்ப்பங்களை நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது. நம்மளை மாதிரி ருட்டீனாக இந்த சிட்டியில் இருக்கிறவங்களுக்குலாம் ருட்டீன் உண்டு. காத்தால எழுந்துக்கணும், இந்த பஸ்ஸில் போகணும், இந்த ட்ரெயினில் போகணும், வேலையை முடிக்கணும், சாயங்காலம் அந்த பஸ்ஸில் அத்தனை மணி ஆகணும், இங்கே வீட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் ஒரு ருட்டீனாக. அது நான் பாம்பே, சென்னையில் நிறைய பார்த்துருக்கேன். அந்த அவளுக்கு 8:30 மணிக்கு ட்ரெயின் போனாலும் போதும், ஆனாலும் அதில் கூட்டமாக இருக்கும். அந்த கேங் வேணுன்றதுக்காக 8 மணிக்கே வீட்டை விட்டு கிளம்பி அதிலே பழக்கத்தில் அந்த கேங்கோட மட்டும்தான் போவாள். அந்த இடத்துல தான் உட்காந்துப்பா, எல்லோரும் சேர்ந்து பாட்டு பாடுவாள். அது ட்ரெயின் ஃப்ரெண்ட் கேங்குன்னே பேர் வச்சுப்பா. அப்புறம் அவளுக்குள்ளேயே ஒரு கெட்டு கதை வச்சுப்பா, அவளுக்குள்ளேயே இது பண்ணுவாள். இந்த சில பேர் நான் பார்த்துக்க ரிட்டையர் ஆன பிறகு கூட அது கொஞ்ச நாள் அந்த ட்ரெயினில் கொஞ்ச நாள் போயிட்டு வருவாள். அப்புறமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போவாள், அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் போவாள், அப்புறம் மாதத்தில் ஒரு நாள் போவாள், அப்புறம் அப்படி பழக்கம் விட்டு போனான்னா கனெக்ஷனில் மட்டும் இருப்பாள். அந்த மாதிரி கிடையாது. அவ்வளோ பெரிய மந்தவெளி. இப்போ கூட நான் இந்த அஞ்சனேரி மலை ஏறினேன். மகாராஷ்டிராவில் நாசிக்கில் திரியம்பகேஸ்வரர் பக்கத்தில் அஞ்சனேரி மலை. அங்கே மலை மேலே ஒரு சாது இருக்கார். அவருக்கு நூற்றுக்கணக்கான மாடுகள் இருக்குது. அதுக்கு மூக்கணாங்கயிறு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இத்தனைக்கும் அங்கே சிறுத்தை புலி நடமாட்டம்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் மேயறது. நான் எதுவும் பார்த்தா நடுவில் சாணியெல்லாம் இருந்தது. நாங்கள் போகிற வழியில் அப்போ அந்த கைடை கேட்டான், இங்கே மாடுகள்லாம் நிறைய இருக்குது குருஜி, இங்கே ஒரு சாது பாபா இருக்கார். நான் கேட்டேன், இவர் இங்கே மலை மேலே உட்காந்துட்டு இருக்கார், நூற்றுக்கணக்கான மாடு வச்சு இந்த பால் வச்சுன்னு என்ன பண்ணுவார்? எனக்கு யோசனை வந்துடும். அவ்வளோ வச்சு என்ன பண்ணுவார்? கண்ணுக்குட்டியோட குடிக்க முடியும், ஒரு லெவலுக்கு மேலே கண்ணுக்குட்டியோட குடிக்க முடியாது. அப்போ அவன் சொன்னால், இல்லை இங்கே சில கிராமங்கள் கீழே இருக்கவாள்லாம் மேலே இந்த பாலை கறந்துருந்தோம். சொன்னேன், இது நமக்கு ஏறியறதுக்கே கஷ்டமாக இருக்குது, எங்கள் சாப்பாடு நீ சம்மந்துட்டு இருக்க. இங்கே பாலை கறந்து அதை பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த படிகளில் இறங்கி இந்த குழந்தைகிட்ட தப்பிச்சு அதாவது நாங்கள் ஒரு நாள் அந்த ட்ரெக்கிங் போனதுக்கே ஆயுஷ் முழுக்க இனிமேல் சொல்லிட்டு போனாங்க, ஆஞ்சநேயர் ஏறிட்டோம், ஆஞ்சநேயர் மலையை பார்த்துட்டோம். டெய்லி ஏறி இறங்கி வருவாளாம். அப்போ தான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. பேசிகிட்டு இருக்கோம், பார்த்தா ஒரு 4-5 பேர் பெரிய பெரிய இரும்பு ராடெல்லாம் தூக்கிட்டு வரா. அப்போ தான் அவன் சொன்னான், ராடு வேலியை தூக்கிட்டு வரான் கடைசியாக இறங்கும்பொழுது. நான் அப்படியே பார்த்தா அப்போ அவன் சொன்னான், குருஜி நம்ம அந்த சாதுவோட இடம் பார்த்தோமே, அந்த இடத்துல வேலியெல்லாம் இதுவாக எடுத்து அதனால் அந்த வேலி போடுறதுக்காக கீழேருந்து எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ நீளமான அந்த இரும்பு இது பில்லர்ஸ், அதுக்கப்புறமா நல்ல இரும்பு வேலி, அது நடுவில் கம்பை போட்டு அதை சொருகி சின்ன
அழகாக ஜெய் ஸ்ரீராம் ஏதோ சொல்லிட்டு ஏறின்னு இருக்கா. அதில் நாங்கள் ஏறுறதே எங்களுக்கு பெரிய காரியமாக இருந்தது. அதில் அவள் அப்படி தூக்கிட்டு போகிற துங்கநாதத்தில் பார்த்துருக்கேன் நான். அப்போ தான் நாங்கள் போகும்போது ஒரு மலைக்கு கொஞ்சம் தூரம் போனது ஒரு ஆஞ்சநேயர் திருவடி தீர்த்தம் இருக்குது. அது மேலே ஏறி பார்க்கும்போது அங்கே அதோ பாருங்க மாடு எங்கே, அந்த மாடை போய் பக்கத்தில் போய் பார்க்கணுன்னா அந்த மலை மேலே ஒரு 2 கிலோமீட்டர் நான் நடக்கணும். நான் கேட்டேன் அவ்வளோ தூரம் போயிருக்கேன். இதெல்லாம் அதோட இடம் தானே, அவன் ஜாலியாக சொன்னான், இதெல்லாம் அவங்க இடம் தானே. அதனால் அது ஆடுக்கு மெயினாக தனியாக இருக்கா, இல்லை ஆள் ஒருத்தன் இருப்பான், திருப்பி சாயங்காலம்னா ஓட்டிகிட்டு வரும், அதுங்களுக்கு தெரியும் வழியில் அப்படியே வந்துடும் அப்படின்னு. அவ்வளோ பெரிய மந்தை வழி. அப்போ தான் நான் நினச்சேன், இந்த மலை மேலே இருக்கக்கூடிய இந்த மாடுகளுக்கு இவ்வளோ சொந்தம், விரஜமண்டலம் 84 கிரோஸ் தூரம். இவன் காலகட்டத்தில் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா கம்சனுக்கு இந்த நந்தகோபுரால பிரச்சனையே கிடையாது. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு கரெக்டாக கொண்டு போய் காலத்துக்கு என்னென்ன உண்டோ. ஏன்னா கிருஷ்ணன் பிறந்தவொடனே கூட வரி கொடுக்கணும்னு போறாருன்னு இருக்கு. ஸோ ரொம்ப ப்ராம்ப்ட் நந்தகோபர். அவனுக்கு நந்தகோபரோட எப்போ பிரச்சனை வந்ததுன்னா கிருஷ்ணன்ற ஒருத்தனால மட்டும்தான் அவனுக்கு நந்தகோபரோட பிரச்சனை ஒழிய நந்தகோபர் ஒரு நாளும் தப்பாக பேசினதில்லை, ஒரு நாளும் வருத்தப்பட்டதில்லை, யார்கிட்டையும் என்ன கம்சனை பற்றி இப்படி பண்ணுறாருன்னு ஆதங்கப்பட்டது கிடையாது. நிஜமாவே நந்தகோபர் மாதிரி இருக்க ரொம்ப கஷ்டம். ராட்சசாலாம் வந்தால் செத்து போயிட்டா. கம்சன் அனுப்பின ஆள்னு தெரிஞ்சாலும் வாயை திறக்க மாட்டேன். இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு மனப்பக்குவம். சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி இந்த சாய்புரா, அதுக்கு தான் இவ்வளவு சொல்கிறேன். இந்த பசங்க ஒவ்வொரு நாளாக மாடு மேய்க்க முடியா, ஒரு நாள் இங்கே மாடு மேய்ச்சிட்டு போயிடுவான், வேற ஊர் பக்கம் போவான். இந்த மாடு மேய்க்கிற பசங்க வீட்டில் போய் சொல்லுவாங்கல்ல, இன்றைக்கி நான் ஒரு இடத்துக்கு போனோம், செம்மையாக இருந்தது, என்ன ஹப்பா அந்த விளையாட்டு விளையாடு இந்த விளையாட்டு. இந்த பசங்க எல்லாம் எங்கே ஏதுன்னு கேட்டுப்பேன். இப்படி போனோம் அப்படி வச்சுங்க, அதுங்க காட்டு பாஷை அதுங்களுக்கு தெரியுமே. வயக்காட்டில் இப்படி போனோம், அந்த பக்கம் போனோம், மேற்கால போனோம், கிழக்கால போனோம், இப்படி தான் சொல்லுவேன். உடனே என்ன பண்ணோம், அந்த பசங்க இருந்தால் ராதாரணிக்கிட்ட அந்த பொம்பளை பசங்க, நேற்று அந்த பசங்களாம் அங்கே போய் விளையாட்டுக்கு நம்மளும் போகலாம் வாங்குடி, உடனே போவான். சில நேரம் வெறுப்பேற்றுவான், என்னடி நான் போயிட்டு அந்த இடமா போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்காக தனியாக கண்டுபிடிக்க தெரியாதானோ, அதுக்காகவே இதுக்கு புதுசாக கண்டுபிடிச்சின்னு போகும். ஆனாலும் இவன் போயிட்டு வந்த பாதையில் போகிறவாள் பிடிக்கன்னா இவன் திருவடி தடங்கள் அங்கே இருக்கும். இங்கே உக்காந்தாண்டி, இங்கே நின்றுட்டு இருந்திருக்காண்டி, இங்கே பேசியிருக்காண்டி, இந்த மரத்து மேலே ஏறி நான் ஏற்றி இந்த பசங்க சொல்லணும் இல்லையா, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவே இந்த பிள்ளைகள் அழகாக போயிட்டு வருவார். அப்படி ஒரு இடம் சஹிபுரா, சாய்புரான்னு பேர். என்னெல்லாம் இருக்குது பாருங்க. இதெல்லாம் எங்கே நான் பாகவத்தில் சொல்கிறது, எந்த ஜென்மாவில் சொல்கிறது பாகவத்தில் வேணால் ஒரு லைன் சொல்லிட்டு போகலாம். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம், நீங்கள் நிதானமாக கேட்குறதுனால பிரஜமண்டல பரிக்கிரமால இவ்வளவு டீட்டெயில்ஸ் சொல்ல முடியாது. ஸோ சம்சா கிராமம், பசாய் கிராமம், சாய்புரா, சஹிபுரா அப்படின்னு. அடுத்து இங்கிருந்து கொஞ்சம் தள்ளி போவோம். ஜம்முன்னு ஒரு 3-4 கிலோமீட்டர் அப்படியே தள்ளி போனோம் அப்படின்னா 1.5 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாறும் வச்சுக்கோங்க. மாதுரி குண்டா கிராமம்னு ஒரு இடம். மாதுரி குண்டா பாகவத்தில் நான் வாசிக்கலை, கர்க சம்ஹிதையில் தேடி பார்க்கணும். இவ்வளோ பாகவத் எங்கேயா குறிப்பு இருக்கலாம், ஒவ்வொரு ஸ்லோகத்தையாக நுணுக்கமாக பார்க்கணும். இப்போ நான் சொன்னல பால் சோறு சாப்பிட்டான்னு ப்ரூஃப் இருக்குன்னு, அந்த மாதிரி எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கும். பொறுமையாக வாசிக்கணும். பிபத பாகவதம், எனக்கு அந்த வார்த்தை அவ்வளோ பிடிக்கும். இப்போ ஒரு டம்ளரில் பால் குடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு சொட்டும் அதில் கணக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகமும் கணக்கு பாகவத்தில். அதில் ஒவ்வொரு துளியும் விசேஷம் மாதிரி ஒவ்வொரு வார்த்தை. இதில் பாருங்க, அவ்வளோ அழகாக சொன்ன பால் சோறு ராத்திரி சாப்பிட்டான், ஒரு சின்ன இதெல்லாம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பகவான் மதுராவுக்குள்ள நுழைஞ்சான், வீதிகளில் அலைஞ்சான், இந்த மண்ணான வதம் பண்ணான், டைலரே அவன் விட்டுருவோம். மண்ணான வதம் பண்ணான், மாலாக்காரனை பார்த்தான், மாலாக்காரனுக்கு அனுகிரகம் பண்ணான், குப்ஜையை பார்த்தான், சந்தனம் தடவிட்டான், அவளை கூணன் நிமித்தனா, வில்ல உடைச்சா, ராத்திரி வந்தா, ரெஸ்ட் எடுத்தான். அடுத்த நாள் இவ்வளோ, அடுத்த நாள் கூட சொல்ல மாட்டோம். இதெல்லாம் முடித்தான். அப்புறமா கூலையாப்பிடத்தை வதம் பண்ணால், மல்லரங்கம் போனால், சண்டை போட்டான், அவளை வதம் பண்ணால், கம்ச வதம் பண்ணான். இது ஒரே நாள் மாதிரியே சொல்லிட்டு இருப்போம். இது ஆக்சுவலாக இது ஒரு நாள், அது ஒரு நாள். இது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் பகவானுடைய கிருப்பையினால ஒரு சந்தர்ப்பத்தில் கம்ச தசமிக்கு முன்னாடி நாள் அங்கே இருந்தேன், ஒரு சந்தர்ப்பத்தில் கம்ச தசமிக்கு அடுத்த நாள் இருந்தேன். அதாவது கம்ச தசமி அன்னைக்கு பிருந்தாவனம் பக்கம் இங்கே சுற்றி இருந்தேன். அடுத்த நாள் அந்த கம்ச தசமிக்கு அடுத்த நாள் ஏகாதசி, என்ன ஏகாதசி கண்டுபிடிக்கும்.
அந்த ஏகாதசி அன்னைக்கு மதுரால தரிசனத்துக்கு போனோம். அப்போ தெருவில் ஜனங்கள் எல்லாம் கையில் கரும்பை வச்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தார். அப்போ என்னன்னு கேட்ட பொழுது அவர் சொன்னார், இங்கே பகவான் எழுந்துக்கிற ஏகாதசி, அதனால் பகவானுக்கு இனிப்பு கொடுக்கணும்னு கரும்பு எடுத்துட்டு மதுரா பரிக்கிரமா பண்ணுவார். அப்போ சொன்னார் அவர் நேத்தி கம்சதசமி. அப்படி எங்கேருந்து இது நான் பாகவதத்தில் பார்த்ததில்லை. இந்த திதிகள்லாம் சிலதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதே பகவான் அவதார திதி நேரமெல்லாம் ரொம்ப அழகாக பாகவதம் சொல்கிறது ப்ரூஃப் இருக்குது. சில விஷயங்களால் இந்து மகா சமுத்திரம், புராணங்கள் கொட்டி கிடக்கு, 1000 கோடி விஷயங்கள். இதை ரசிக்கிறதுக்கு தான் உங்கள் மனசில் நீங்கள் ஆசைப்படணும். அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் உடம்பு இந்த காலத்தில் இருந்தாலும் மனசு கண்ணனோட காலத்தில் போயிடும். அப்போ என்ன ஆகும்னா, கலியுகத்தில் இருந்தாலும் துவாபர யுக அனுபவம் கிடச்சிடும். இப்போ சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தில் ஒரு பிராமணர் விஷயம் சொல்லுவேன். மதுரையில் இருந்த ஒரு பிராமணர் சைத்தன்ய மகாபிரபு சாப்பிட கூப்பிடுறார். சாப்பாடு பண்ண மாட்டேங்கிறார். ஏன்னு கேட்டால் கோபமாக கத்துறார். இது ஒன்றும் அயோத்தியா கிடையாது, வனவாசம். லக்ஷ்மணன் எப்போ கொண்டு வரானோ அப்போ தான் எல்லாம் கிடைக்கும். அவனே பாவம் சீதா மாதாவை தேடின்னு போயிருக்கான், படுபாவி ராவணன் தொட்டு தூக்கிட்டு போயிட்டானேன்னு எழுதுறார். அப்புறம் தான் சைத்தன்ய மகாபிரபுக்கு இவருடைய பாவம் புரிகிறது. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ராமேஸ்வரம் போகிறார். ராமநாத சுவாமி கோவிலில் கூர்ம புராண உபன்யாசம் நடக்கிறது. அங்கே இந்த விஷயம் வர்றது. அப்புறம் அந்த கூர்ம புராணத்தை எழுதி கொண்டு வந்துட்டு இவர்கிட்ட கொடுத்து சொல்கிறார். இதுக்கு கண்டினியூஷன் எனக்கு எங்கே கிடச்சதுன்னா, நாசிக் பஞ்சவட்டி அழகாக ஜம்முன்னு எந்த இடத்துல லக்ஷ்மணன் மூக்க வெட்டினாரோ அங்கே ஒரு அக்னி குண்டம்னு இருக்கு. அதில் சீதை முங்கினா வேதவதி வெள்ள வந்தா. இந்த இடத்துல தான் சீதையை பகவான் ராமன் அக்னி பகவான்கிட்ட கொடுத்தார். இந்த இடத்துல வேதவதி வந்தா. இதன் பிறகுதான் ராவணன் வந்து வேதவதியை தூக்கிண்டு போனோம். எங்கேயோ ஒரு கனெக்ஷன். இந்த ராமேஸ்வரம் விஷயத்துக்கு நான் கனெக்ஷன் தேடினா எனக்கு நாசிக் பஞ்சவட்டியில் அந்த 5 குண்டங்கள், கபில நதி கோதாவரி நதி சங்கமத்தில் இந்த விஷயம் எனக்கு கிடைச்சது. சைத்தன்ய மகாபிரபு சரித்திரத்தை ரெக்கார்ட் பண்ணவா எழுதின விஷயம் அது. அங்கே உட்காந்துருக்கவா பரம்பரையாக அவள் மூதாதையர் அங்கே பூஜை பண்ணியிருக்கா. வரவா எல்லாருக்கும் அவள் தெரிஞ்ச இங்கிலீஷில், ஹிந்தியில், மராட்டியில், ஏன்னா மகாராஷ்டிராலேயே அவள் சொல்கிறான். நான் பிரமிச்சு போனேன். நான் சைத்தன்ய மகாபிரபுடனே அந்த விஷயம் தான் நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் ராமாயணத்தில் ஒத்துக்க மாட்டோம். ராமாயணத்தில் அப்படி சொல்லலை, இல்லை கூர்ம புராணத்தில் இருக்குன்னு எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அப்படின்னா என்னமோலாம் புதுசாக கதை சொல்ல சைத்தன்ய மகாபிரபு விஷயத்தில் இருக்குது. எத்தனை இருக்குது அந்த மாதிரி. மாதுரி குண்டம், இதுக்கு புராணத்தில் நான் தேடின என்னைக்காவது எங்கேயாவது கிடைக்கவே இல்லைன்னாலும் கவலை கிடையாது. சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யர்கள் இல்லாததையெல்லாம் காணாத கண்டதெல்லாம் எழுத மாட்டா. அனுபவத்திலையும் புராணங்கள்லையும் இல்லாததை சொல்ல மாட்டான். மாதுரி குண்டம் என்னடான்னா, மாதுரின்னு ஒருத்தி ராதாராணியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அஷ்டசகிகள் நமக்கு தெரியும், லலிதா, விசாகா, துங்க வித்யா, இந்துலேகா, ரங்கதேவி, சுதேவி. மீது 2 பேர் நான் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, நான் எப்பயும் சொல்கிறது தான். அப்போ அந்த மாதுரி வாழ்ந்த இடம். அவளுக்கு என்ன வேலைன்னா, எப்பயும் ராதையும் கிருஷ்ணனும் ஜோடியாக இவளை தேடி அவள் 2 பேரும் வருவாளாம். அப்போ அவள் 2 பேரையும் கொஞ்சம் உட்கார வச்சு விதவிதமான மலர்களாலே அவர்களுக்கு அலங்காரம் பண்ணி விடுவாள். இது எங்கே நான் தேடலை, மாதுரியை காண்பிச்சு கொடுத்தா தான் உண்டு. அவ்வளோ அழகாக அந்த கிராமத்தில் இந்த மாதுரி குண்டா கிராமம், அங்கே ஒரு குளம் இருக்குது. அவ்வளோ அழகாக ஜோரா இந்த மாதுரி, அவள் பேர்லேயே இந்த ஊர் கிராமம் பேர், அவள் பேர்லேயே இந்த குண்டம் பேர். இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் இந்த மாதுரி குண்டத்தில் தீர்த்தம் ஆடுறார்களோ அவர்களுக்கு பல ஜென்மாவில் செய்த பாவங்கள் தீயினில் தூசாகும் அப்படின்னு காண கிடக்கிறது. இன்றைக்கும் இந்த இடத்துல ஸ்ரீ மாதுரி மோகனா அப்படின்னு அழகாக ராதாராணி, கிருஷ்ணன், மதன மோகனன் மாதிரி மாதுரி மோகனா கிருஷ்ணன் இங்கேயும் இருக்கான். இது பேர் மாதுரி குண்டம். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே அதிங்கா, அதீங், அரிங், அதின், இதெல்லாம் வந்து இந்த ஒரே இடத்தோட பேர் இது.
போஜ்புரி பாஷை, அதில் வந்து அவா சொல்கிற டோனே வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே எங்கள் ஃப்ளாட்டில் பெயிண்ட் அடிக்க வந்திருந்தாங்க பசங்க, எல்லாம் யூபிக்கார பசங்க, எல்லாம் விரஜமண்டலத்து பசங்க. அதில் ஒரு பையன் பேர் கிஷன், கிஷன் தான் அவனை கூப்பிட்டே இருப்பேன், ஏன்னா அவன் தான் சூப்பர்வைசர். சமயத்தில் இது இப்படி பண்ணால் நான் சொல்கிறேன் ஹிந்தி அவன் புரிஞ்சுப்பான். அவன் வந்து அவனோட ஆட்களுக்கு சொல்லுவான், அவன் கிராமத்து ஆட்களுக்கு. நான் அப்படி கவனிச்சுட்டேன், நான் சொன்னேன் நீ பேசுறது எனக்கு புரியல, हिंदी மாதிரி இருக்குன்னு. இல்லை சார் ये तो हमारा भोजपुरी का भाषा है, आपको समझ में नहीं आएगा, உங்களுக்கு இது புரியாது அப்படின்னு விட்டான். ஆனால் அவன் பேசுறது ஜாலியாக இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும், அந்த குழந்தைகள் மகளை மாதிரி இருக்கும். அந்த பசங்களுக்கு ஹிந்தி பெருசாக தெரியும், ஆனால் நல்ல கிராமத்துலேருந்து வர்றதுனால இவனுக்கு ஹிந்தியும் தெரியும், அவள் பாஷையும் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும் சார் அப்படின்வான். ராதேகிருஷ்ணா சாப் அப்படின்வான், யோசிக்காமல் சொல்லுவான். அது மாதிரி பகவான் இங்கே இருந்தாமோ ஒரு ரஜவாசிகள், எனக்கு அது சந்தோஷம். அவன் இங்கே வந்து வேலை பண்ணாலும் அவன் ரஜவாசி தானே. அவனுக்கும் நம்ம வீட்டில் வந்திருக்கான், அவனுக்கு ஒரு டீயோ காப்பியோ கொடுத்துருக்கோம், ஒரு சாக்லேட் கொடுத்துருக்கேன், பெருமைக்கு இல்லை, அதனால் சந்தோஷம். இங்கிருந்தோ பகவான் அவனை டே கிசான் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் கிசான் கூப்பிட்டே ஃபோன் பண்ணுவேன், தூக்கி இதரே சார் வரேன் சார் அப்படின்வான். ஸோ அந்த மாதிரி இந்த அதின்னு ஒரு கிராமம் இங்கே தள்ளி போனால் வந்துடும். இது என்னடான்னா அரிஷ்டடிலான்னு ஒரு இடம். அரிஷ்டாசுரன் பிறந்து வாழ்ந்த ஒரு இடம், அவ்வளோதான். இங்கிருந்து எல்லாம் தொந்தரவு பண்ணுது. அதுக்கப்புறம் பகவான் ஒரு நாள் அரிஷ்டாசுரனை வதம் செய்தான் இருக்கு. அரிஷ்டன் யாரு? குதிரையா, சிங்கமா, புலியா, மாடா, பசுமாடா, காளையா, எருமையா, எருதா கண்டுபிடிச்சு சொல்லும். அரிஷ்டாசுரன், ஸோ அவன் சம்பந்தப்பட்ட இடம் இதுதான். இன்னும் அரித்த கிராமான்னு வேற ஒன்று இருக்குது, அங்கே அவனை வதம் பண்ணான் இருக்கு. இந்த இடம் தான் அவன் பிறந்து வளர்ந்தெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இந்த இடத்துல 2 குண்டம் உண்டு. கேலி குண்டான்னு பேர். கேலினா விளையாடுற குண்டம்னு பேர். இன்னொன்று பேர் கமல குண்டம்னு பேர். பேர்லேயே இருக்குது, நிறைய தாமரைகள் பூத்து குலுங்கும். அழகாக கண்ணனும் அந்த பிங்க் லோட்டஸ், ஒரு நீலோத்பலம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக செந்தாமரைன்னு நம்ம சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கமலங்கள் பூக்கக்கூடிய குண்டம். ராதையும் கண்ணனும் அந்த குண்டத்தில் ஜாலியாக விளையாடிருக்கார்கள்னு இருக்கு. சரியா? இந்த பேர் அதின். இங்கிலீஷ் அப்படியே அடிங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் இருக்குது. அதிங் அரிங் அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நாம் பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் பார்த்தோம்? சன்சா கிராமம், பசாய் கிராமம், சஹிபுரா, மாதுரி குண்டம், அதின் கிராமம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா இதெல்லாமே இந்த மகாவனம் அந்த பக்கத்தில் அவரோட ஏரியாக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்கள். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஸோ பக்கத்தில் தான் 1.5 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நல்ல தூரம் உண்டு. இந்த அதிகாலை ஒரு பக்கம் போயாச்சுன்னா மதுரா வரும், இன்னொரு பக்கம் போயாச்சுன்னா நம்ம கோவர்தனம் எல்லாம் வந்துடும். சரியா? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ ராதா ராணி की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की आशीर्वाद की जय जय जय. राधे कृष्णा.